மூலிமா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விரைவில் படம் வரப்போகுது. இந்த படம் வந்து ரொம்ப அற்புதமான படம். பழிவாங்கிற சப்ஜெக்ட் தான். 2 எம்ஜிஆர் அப்போ பார்த்தது, அது இப்போல்லாம் ஒன்றும் பார்க்கல. கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னால் பார்த்த படம். ஒருத்தர் பேர் அப்துல் ரஹ்மான், இன்னொரு எம்ஜிஆர் பேர் வந்து ராமு. இந்த அப்துல் ரஹ்மான்ங்கிறவர் சமுதாயத்துக்கு அகேன்ஸ்டாக கிளப்பு வச்சுருப்பார், சூதாட்ட ஆடுற கிளப்பு. ராமுங்கிற எம்ஜிஆர் வந்து இன்ஸ்பெக்டரு. பாருங்கள், 2 எம்ஜிஆரோட கான்செப்ட் பாருங்கள். ஒருத்தருக்கு இன்ஸ்பெக்டராக இருக்கிறது இந்த சமுதாயத்தில் தவறான வேலைகளை செய்கிறவங்க தண்டிக்கிறவங்க. இப்போது அந்த கிளப்பு ரைடு பண்ணுறதுக்கு எம்ஜிஆர் வரார். 2 பேருக்கு ஃபைட்டு. அந்த எம்ஜிஆர் யாருக்கும் பயப்பட மாட்டார், அப்துல் ரஹ்மான்ங்கிறவர். இந்த ஃபைட் நேரத்தில் வந்து ஒரு பெரிய நெருப்பு சம்மந்தப்பட்ட பெரிய ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும். அது தவறி வந்து அப்துல் ரஹ்மான் மேலே விழும்போது ராமன் பையா போய் காப்பாற்றிடுவார். அன்னையிலேருந்து 2 பேர் ரொம்ப நட்பாகிடுவாங்க. அப்போது அப்துல் ரஹ்மான் கேட்பார் எம்ஜிஆர் ராமகிட்ட, நான் என்ன பண்ணணும்னு, இந்த ஜூதாட்டத்தை என்னையோட நீ விட்டுரு அப்படிம்பார். ராமு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு கையில் இருக்கிற மோதிரத்தை மட்டும் ஒருத்தர் கழட்டுவார். வராது, எம்ஜிஆர் கழட்டி கொடுப்பார். அந்த கேரக்டர் யாருன்னா பாண்டனன், நம்ம காமெடி நடிகர் பாண்டன் இருக்காருல்ல, அவர் தான் அந்த மோதிரத்தை கழட்டுறாரு. அப்போது இந்த படத்துடைய ப்ளஸ்ஸு கதை, நட்புக்கு இலக்கணமாக 2 எம்ஜிஆர். இந்த ராமங்கிற எம்ஜிஆரை வந்து அடிச்சு போட்டுருவாங்க. அப்துல் ரஹ்மானுக்காக கனவுல வந்து நினைவாக தெரிஞ்சிடும். ராமு பையா அப்படின்னு கத்துவார். இந்த மாதிரி இன்றைக்கும் 35 வருஷத்துக்கு முன்னால் பார்த்த படங்கள் காட்சியாக வசனமாக எல்லா ரசிகரும் எல்லா தொண்டரும் சொல்லுவாங்க. அதுதான் இந்த படத்துடைய சிறப்பு. இன்னைக்கும் வந்து எல்லாரும் வாழ்ந்துட்டாங்க. படம் வந்து டிஜிட்டலாக போயிட்டா இருக்கு. அன்னைக்கு இருந்த படம் சரி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாருடைய வாரிசு படம் வந்து பார்த்தீங்கன்னா அது எக்கச்சக்க பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு தயாரிப்பாளர்கள் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. திடீர்னு மிருகம் அந்த சட்டத்துப்படி அந்த ஒரு படத்தை வந்து மிருகம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ இந்த படங்களை? எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது. என்னுடைய பாலிசி எல்லா படமும் எல்லா ஊரில் ஃப்ரீயாக ஓடணும், ஜனங்க சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் நம்ம கொள்கை. ஓகே, தேங்க்ஸ்.